ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இதை பார்த்த உடனே ஒரு வாய் உடனே எடுத்து சாப்பிடணும் போல் இருக்குங்க. இதோட வாசமும் டேஸ்ட்டும் டெக்ஸ்சரும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். சட்டுன்னு இந்த அல்வாவை செஞ்சிடலாம். வாயில் போட்டாலே வலிக்கிட்டு போகும். அசோக் ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, சிறுபருப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எடுத்துருக்கேன். இதை வெறும் பேனில் போட்டுக்கணும். நெய் எண்ணெயெல்லாம் சேர்க்கக்கூடாது. லைட்டாக வாசம் வர்ற மாதிரி வறுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு 1.5 கப் தண்ணி சேர்த்து 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மசீர பருவத்தில் இருக்கணும். இதை கொஞ்சம் ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அல்வா கொஞ்சம் குறகுறப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு பிடிக்குங்கிறவங்க இந்த மாதிரி கரண்டிலேயே மசிச்சு விட்டுக்கோங்க. நல்ல அகலமான கடாயாக எடுத்துக்கலாம். இரும்பு கடாய் இல்லை நான்ஸ்டிக் கடாய் எதுனாலும் எடுத்துக்கோங்க. இதுக்கு மொத்தமாக அரை கப் அளவுக்கு நெய் தேவைப்படும். முதல்ல 1/4 கப் நெய் போட்டுட்டு கொஞ்சமாக முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்ட நட்ஸ் எல்லாம் இதுக்கு எடுக்காது. காஞ்ச திராட்சை வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதே நெய்யில் லோ ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, இது ரெண்டையும் சேர்த்துக்கணும். நான் ரெடிமேட் அரிசி மாவு தான் யூஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக தீ ரொம்ப குறைவாக இருக்கணும். இந்த மாவு சேர்த்த உடனே நெய்யில் அது நல்லா பொரிஞ்சு வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, அப்படியே விட்டுறக்கூடாது. நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பருப்பு பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கணும். மாவு சேர்க்கலையும் சரி, நம்ம அரைச்ச பருப்பு சேர்க்கலையும் சரி, தீ ரொம்ப குறைவாக இருக்கணும். நம்ம தீ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா நம்ம மாவு சேர்த்தோடனே அது ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் பொரிஞ்சிடும், டேஸ்ட்டும் மாறி போயிடும். இப்போ இந்த பருப்பு பேஸ்ட்டை நெய்யில் நல்லா வதக்கி விட்டுறணும். அதாவது அந்த பேஸ்ட்டு நெய்லேயே இப்படி கிளறி எடுக்கையில் தான் உங்களுக்கு பச்சை வாடை இருக்காது. முதல்ல எதுவுமே சேர்க்காதீங்க, நீங்கள் சீனி எதுவுமே சேர்க்கக்கூடாது. நெய்யில் இந்த மாதிரி பொரிஞ்சு தான் வரும். இப்படி தேய்ச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் போல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம போட்டிருந்த நெய் எல்லாமே உள்ளே இழுத்துக்கும். மீதி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், 1/4 கப் நெய், அதில் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். இது நெய் சேர்க்க தான் இதில் டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த அல்வாவை பொறுத்த வரைக்கும் இனிப்பும் சரி நெய்யும் சரி கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்துக்கும். நம்ம அரை கப் பருப்புக்கு மினிமம் அரை கப் அளவுக்காவது நெய் தேவைப்படும். நீங்கள் தாராளமாக 3/4 கப் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் கட்டியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம சீனி சேர்த்துக்கலாம். அரை கப் சிறுபருப்புக்கு 1 கப்லேருந்து 1.25 கப் வரைக்கும் சீனி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் இது மிதமான இனிப்பாக தான் இருக்கும். கொஞ்சம் இனிப்பு ஜாஸ்தியாக வேணும் அப்படிங்கிறவங்க 1.25 கப் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. இதையுமே லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். சீனி இலகி கொடுத்து கொஞ்சம் நெகிழ்ந்து வரும். சீனி 1 கப்புக்கு குறைவாக சேர்க்காதீங்க. ஏன்னா அந்த பதம் கிடைக்காது நமக்கு. ஏற்கனவே அந்த பருப்பு இந்த இதிலெல்லாம் ஈரப்பதம் கம்மியாக தான் இருக்கும். நம்ம இன்னும் சீனியை குறைச்சா உங்களுக்கு அது வெந்து அல்வா பதம் வர்றதுக்கே கஷ்டமாக இருக்கும். இப்போ 1 டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்சு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நார்மலாக இந்த கலரே ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு அசோகா அல்வா அப்படிங்கலையே அந்த ஒரு ரெட் கலர் தான் பார்ப்பாங்க. அதுக்காக நான் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். எடிபிள் ஃபுட் கலர் தான் சேர்த்துருக்கேன். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். நீங்கள் கலர் இல்லாமல் வீட்டில் செய்கிறதா இருந்தால் அதே எல்லோ கலர்லேயே கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு மீதி இருக்க நெய்யை சேர்த்துக்கலாம். நெய்யை சேர்த்துட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் தலன்னு கிண்டி இறக்க வேண்டியது தான். பதம் சூப்பராக செட் ஆகிட்டு நீங்கள் இப்படி எடுத்து போட்டிங்கனாலே அப்படியே வரும். இது நெய்யெல்லாம் கக்காதுங்க. நம்ம எவ்வளோ நெய் ஊட்டாலும் அது இழுத்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த அசோக் ஹல்வாவை பொறுத்த வரைக்கும் இனிப்பும் நெய்யும் கொஞ்சம் அதிகமாக தான் இழுத்துக்கும். நீங்கள் பார்த்துட்டு தேவைக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 2 நாள் தான் வெளியில் வச்சுக்கலாம். இது நம்ம நார்மல் கோதுமை அல்வா மாதிரி வாரக்கணக்கில் கெட்டு போகாமல் இருக்காது. பருப்பு சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக வம்பா போயிடும். நீங்கள் அதிகமாக வச்சுக்கணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வறுத்த முந்திரி பருப்பை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்களும் இந்த அல்வாவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக வருங்க. நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக தோணுச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.